ஹலோ ஃப்ரெண்ட், நல்லா இருக்கீங்களா? நான் இந்த பாருங்கள், பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் எடுத்துருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா புதினா தலையை நான் நல்லா வறுத்து வச்சுருக்கிறேன். வதக்கி நல்லா மொறுன்னு வச்சுருக்கேன். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, பிரியாணின்னு ஒரு ரகசியமே நம்ம தெரியாமல் இருந்தோம். ஆனால் இந்த மாதிரி செஞ்சு ஒரு முறை பாருங்கள், எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அந்த கல்யாணத்தில் பாய் கல்யாணம், அவங்க இது செஞ்சாங்க. நான் இதை மாதிரி செய்கிறதுக்காக நான் இந்த ட்ரிப்பு இப்படி ஒரு முயற்சி பண்ணி, சரி நம்மளும் அந்த மாதிரி நமக்கு பிரியாணி டேஸ்ட் இருக்கணும், அதுதான் மெயின். இந்த பாருங்க, நான் இது ஒரு 25 கிராம் சோம்பு, 25 கிராம் ஏலக்காய், பட்டை ஒரு 25 கிராம். இதுங்கள நம்ம போட்டுட்டு நம்ம இந்த புதினா தழை நான் ரொம்ப எடுத்துக்கல, கொஞ்சம் தான் எடுத்துருக்கேன். இது போதுமானது. இதில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வரேன் பாருங்கள். ஒரு நிமிஷம். இப்போ பாருங்கள், நான் அரைச்சிட்டு வந்திருக்கேன். ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், ரொம்ப தூளாக இல்லாமல் ரொம்பவும் பொடியாக இல்லாமல் இதை நல்லா இப்படி அரைச்சிக்கங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. இங்கே பாருங்கள், நான் தூள் எப்படி அரைச்சிருக்கேன்னு பாருங்கள். நம்ம இந்த மாதிரி நம்ம 1 கிலோவுக்கு 2 ஸ்பூன் போட்டால் போதும். பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 ஸ்பூனு. அதே மாதிரி 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூனு தானியா பொடி, அதாவது மல்லிப்பொடி போட்டு நீங்கள் வெங்காயம் வறுக்கையிலேயே கொஞ்சம் வறுத்து பொன்னிறமாக வரையிலேயே இதை போட்டு நீங்கள் வதக்கிட்டு, மிளகாத்தூள், தானியா எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டு தக்காளி போடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். ஒரு லைக் கொடுங்க. இது ரொம்ப நல்லா இருக்கும். நான் ஒரு கல்யாணம்